திருக்குறள் சிந்தனை. பயனில்லாத வீணான சொற்களை ஒருவன் விரித்து பேசும் பேச்சு அவன் நல்ல நிலையில்லாதவன், நன்மை செய்யும் மனமில்லாதவன் என்பதை நன்கு தெளிவாக்கிவிடும். உள்ளத்தில் நல்லது இருந்தால் உரை நயமாக வரும். உள்ளத்தில் கள்ளம் இருந்தால் பொல்லாத சொற்களே புரண்டு வரும். நயனுடையார் வாயில் நல்ல சொற்களே இனிமையாக வரும். நயன் இல்லாதவர் வாயில் பொல்லாத சொற்களே புரண்டு வரும். அறிவின் சுருக்கமே, சொல்லின் சுருக்கமே அறிவின் உயிர் என்பது ஆன்றோர் வாக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி. ஆகவே வீண் பேச்சு மனிதனை மாண்பிழக்கச் செய்துவிடும், மதிப்பிழக்கச் செய்துவிடும் என்பது தெய்வப்புலவர் வள்ளுவர் காட்டும் வாய்மை நிறைந்த வழியாகும். அவ்வாறு வீண் பேச்சை எப்போதும் எங்கும் பேசவே கூடாது என்று பயனில சொல்லாமை அதிகாரத்தில் நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் உரை என்றார். நாளையும் சிந்திப்போம்.